ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது ஆடி மாத பௌர்ணமி. இதை பார்த்திங்கன்னா வியாச பூர்ணிமான்னு சொல்லுவாங்க, குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வியாச பகவான் பிறந்த தினமாகவும் இது கொண்டாடப்படுகிறது. இந்த வருட ஆடி மாத பௌர்ணமி பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை மாலையில் ஒரு 6 மணி 10 நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சுட்டு 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8 மணிக்கு வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு 8-8:05 வரைக்கும் இருக்குது. நமக்கு வேதங்களை வகுத்து கொடுத்த வேத வியாசர், வியாச பகவான் வேறு யாருன்னு இல்லைன்னு பார்த்திங்கன்னா வியாசாய விஷ்ணு ரூபாய அப்படின்னு நம்மளுடைய ஸ்லோகங்களில் வரும். அதனால் அந்த பிறந்த நாளை நாம் கொண்டாடுறது நம்மளுடைய பெரும் புண்ணியம். எல்லா அதிஷ்டானங்கள்லேயும் உங்களுக்கு ஜீவாலயங்கள்லையும் இருக்கிற குருமார்களையும் சித்தர்களையும் போய் இன்னைக்கு நாம் தரிசனம் பண்ணுறதும், அங்கே பலவிதமான அன்னதானங்கள், பல பூஜைகள், ஹோமங்கள் எல்லாம் நாம் கலந்துக்கிறதும் நம்மளுடைய குருமார்களுடைய பரிபூர்ண ஆசியை பெற்றுத்தரும். அதெல்லாம் விட ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் இருக்குங்க. அன்னைக்கு பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒரே ஒரு முறை தான் திறக்கப்படும் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி நம்முடைய திருமாலிருஞ்சோலையில் இருக்கிற அழகர் கோயிலில் உள்ள அந்த கருப்பசுவாமி கதவுக்கு மட்டும்தான் எப்போவுமே பூஜைகள் நடந்து கொண்டு வரும். வருடத்துக்கு ஒரே முறை இந்த ஆடி மாத பௌர்ணமி அப்போ மட்டும்தான் அந்த 18 படிகளுக்கும் கதவை திறந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த 18 சித்தர்களுக்கும் பூஜை பண்ணுவாங்க. இது ஒரு மீள் பதிவு தான் உங்களுக்கு. இதனுடைய விஷயங்கள்லாம் அந்த அழகர் கோயிலில் அந்த 18ஆம் படி கருப்பசுவாமியுடைய கதைகள்லாம் உங்களுக்கு நிறையவே தெரியும். இதனால் ரொம்ப சுருக்கமாக ஒரு கச்சிதமாக 2 வரிகளில் பார்க்கலாம். அங்கே கேரள தேசத்திலிருந்து ஒரு மன்னன் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு பெருமாளை கவர்ந்து செல்வதற்காக இருக்கிறான் அன்னைக்கு. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு உலகத்துலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இடத்துல தான் இந்த அபராஜித தங்கத்தினால் ஆன பெருமாள் இருக்காங்க. ஒன்று அனந்த பத்மநாப சுவாமி உங்களுக்கு திருவனந்தபுரத்தில் கேரளாவில் இருக்குது. மற்றொன்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுந்தரராஜ பெருமாளும் அதே போல் உங்களுக்கு அபராஜித தங்கத்தால் செய்யப்பட்டதாக இருக்கிறது. இப்போ எப்படியாவது கவர்ந்து கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு மனசில் வச்சுட்டு அவங்க போயிட்டு அங்கிருந்து சில மாந்திரீகவாதிகளை இங்கே பெருமாளை கவர்ந்து செல்றதுக்காக வந்துடுறாங்க. அவர்கள் எல்லாம் அந்த இருட்டான கர்ப்ப கிரகத்தில் முகத்தில் ஒரு கரிப்படிந்த ஒரு விஷயத்தை பூசிட்டு பெருமாளுடைய வலிமையெல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து எப்படியா கவர்ந்து போகிறதுக்கு பார்க்குறாங்க. அப்போ பெருமாள் சமிக்கை மூலமாக தன்னுடைய அன்பர்களான தன்னுடைய அடியார்களுக்கு இதை தெரிவித்துக்கிறாங்க. அப்போ இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடுது. அப்போ ஒரு நாள் பார்த்துட்டு அங்கே வெளிச்சம் வந்தப்போ அவங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அவங்களையெல்லாம் நம்ம தண்டனை கொடுக்கணும்னு போகும்போது அவங்களாவே 18 படிகளாக அங்கே மாறியதாக ஒரு ஐதீகம். அதற்குத்தான் கருப்பசுவாமி அங்கே இருக்கிறாரு. அதனால் பெருமாளுக்கு அவங்க படிகளாக இருக்கிறதாகவும் அவங்க பெருமாளுக்கு கட்டுப்பட்டவங்களாகவும் மாறிவிடுகிறார்கள். இது ரொம்ப பெரிய கதை. பெருமாள்கிட்ட தான் தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வர்ற பக்தர்களுக்கு நாங்கள் நன்மை செய்கிறோங்கிற மாதிரி அவர்களுக்கு பெருமாளுடைய அடிமையிலாக மாறியார் தான் அந்த 18 பேரும். அவங்க அந்த படியாய் கிடக்கிறாங்க அந்த பழவன பெருமாளுக்கு. அந்த ஒரு கதவுகளுக்கு உண்டான பூஜைகள் அன்னைக்கு மட்டும்தான் நடக்கும். அந்த ஆடி மாத பௌர்ணமி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அது புதன்கிழமை அன்னைக்கு நடக்கும் உங்களுக்கு. இதையெல்லாம் நாம் தரிசனம் பண்ணுறது நம் வாழ்வில் நாம் பெரும் பேர். அதே போல் அன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை பார்க்கலாம். அடியேன் குருநாதர் திருவண்ணாமலையில் ஆசிரமம் இருக்குது உங்களுக்கு, அங்கேயும் நீங்கள் தரிசனம் செய்யலாம். அப்படி போக முடியாதவங்க, சில இடத்துக்கெல்லாம் போக முடியாது, ஒன்று வயது காரணமாக இருக்கலாம், இல்லை வசதி காரணமாக இருக்கலாம், இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை ஏதோ காரணங்க எங்களால் இந்த மாதிரி அதிஷ்டானத்துக்கெல்லாம் போக முடியலை. ஏன்னா அப்போ காஞ்சி மகாபெரியவானா நம்ம அங்கே போய் சங்கரமடம் போய் அங்கேயும் போய் நம்ம தரிசனம் பண்ணலாம். ராகவேந்திர சுவாமி மந்திராலயம் போகலாம்.
இந்த வாய்ப்புகள்லாம் எங்களுக்கே இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயமும் எங்கள் அருகில் இல்லை. நாங்கள் வெளியூரில் இருக்கோம், இல்லை வெளிநாட்டில் இருக்கோம். நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி அற்புதமான படங்கள் நீங்கள் வாங்கி வச்சுட்டு நம்மளுடைய குருமார்களுடைய நினைவை நாம் சிந்தையில் இருத்தி நமக்கு தெரிஞ்ச நல்ல ஸ்லோகங்கள் எல்லாம் நாம் படிக்கலாம். இன்றைக்கி விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறது ரொம்ப சிறப்பு இல்லையா? ஏன்னா வியாச பகவான் தான் உங்களுக்கு 4 வேதங்கள் ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் அப்படின்ற அந்த வேதங்களை ஓத முடியாதவர்களுக்காகத்தான் இதிகாசங்களை அவர் 4ஆக பகுத்து கொடுக்குறாரு. அந்த மாதிரியான விஷயங்கள் அவர் பிறந்த நாள் தான் இந்த குரு பூர்ணிமா, வியாச பூர்ணிமானும் சொல்லுவாங்க இந்த ஆடி மாத பௌர்ணமிக்கு. அப்படிப்பட்ட ஒரு வலிமையான விசேஷங்கள் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் தகப்பன் சுவாமியான முருகப்பெருமானையும் நீங்கள் வணங்கலாம். குரு அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் தகப்பன் சுவாமி, தகப்பனுக்கே உபதேசம் செய்தவர். அவருக்கு என்ன பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியாதவரா சிவபெருமான்? அப்படியெல்லாம் இல்லை. இதையெல்லாமே ஒரு திருவிளையாடல். அதனால் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறதும் அன்னைக்கு ஒரு அற்புதமான விசேஷம். அப்போ நீங்கள் நிறைய திருப்புகழ் அந்த மாதிரி எல்லாமும் படிக்கலாம். இந்த மாதிரியான விசேஷமான நாட்களில் நாம் நம்மளுடைய பக்தி பூர்வமாக நம்ம குருமார்கள் யாரோ அவர்களை நாம் நினைந்து வழிபாடு செய்கிறது மட்டுமல்லாது அந்த பூஜை அதோடு நிறைவடைகிறது கிடையாது. தாங்களால் முடிந்த தான தர்மங்கள், எறும்பு, ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுறது கூட ஒரு புண்ணியமான விஷயம்தான். அந்த மாதிரி அன்னைக்கு உங்களால் முடிந்தது ஒரு பசுமாட்டுக்கோ இல்லை ஒரு ஆடு, மாடு, 4 கிளார் பிராணி, நாய்க்கோ, அந்த மாதிரி காகங்களுக்கும் பட்சிகளுக்கும் உங்களால் என்னெல்லாம் முடியுமோ அத்தனை ஜீவன்களுக்கும், ஒரு எறும்புக்கு கூட நாம் உணவு படைக்கலாம் அன்னைக்கு. அந்த மாதிரி ஒரு தான தர்மங்களோடு இணைந்து நாம் செய்கின்ற பூஜைகளுக்கு பலன்கள் அதிகம் என்பது பெரியவங்களுடைய வாக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷ நேரம்ன்ற சொல்கிறது பார்த்திங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு சில நேரத்தில் முன்ன பின்ன வரும் உங்களுக்கு. அதே போல் இந்த தடவை எப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆடி மாதம் வருகிற பிரதோஷத்துக்கு தனி பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லி என் குருநாதர் சொல்லியிருக்காரு. நம்ம இந்த தலைப்பில் இருந்து வேறு போக வேண்டாம். நம்ம இந்த விஷயத்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய கிரிவலம் எல்லாம் போவோம் இல்லைங்களா? அப்போ பௌர்ணமி எப்போ இரவில் இருக்குதோ அப்போ தான் நமக்கு கிரிவலம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 28ஆம் தேதி அன்னைக்கு மாலையில் நாம் கிரிவலம் போகிறது ரொம்ப சிறப்பு. நீங்கள் திருச்சியிலேருந்து கிரிவலம் இப்போ எல்லா இடத்துலையும் கிரிவலம் போகிறாங்க. அந்த மாதிரி அவங்க எந்த இடம் மலைத்தலங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கிறதோ அங்கே நீங்கள் இந்த கிரிவல பூஜைகளையும் நிறைவேற்றலாம். அண்டகோடி சராச்சரம் மகந்த இந்த எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரபஞ்சத்துக்கே ஒரு பெரிய குருவாக விளங்கக்கூடிய அண்ணாமலையாரை நினைத்த மாத்திரத்தில் நமக்கு முக்கி கொடுக்கும் அண்ணாமலையாரையும் கூட நீங்கள் இருக்கிற இடத்துல கூட நினச்சிக்கலாம். ரொம்ப வயசாகிடுச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறது, இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். அந்த வகையில் இந்த அளவில் இந்த உரையை நம் நிறைவு செய்து கொள்ளலாம். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். இந்த குரு பூர்ணிமா என்று சொல்லப்படுகிற வியாச பௌர்ணமி என்று வட மாநிலங்களெல்லாம் நிறைய கொண்டாடுகிறார்கள். இந்த பூஜையை இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா, அருணாச்சலா. ஓம் வாத்தியார் மகாராஜ் की जय.